ஹாய் அண்ட் வெல்கம் டு சினிமா வியூ. எத்தனை தடவை அடிபட்டாலும் நான் திரும்பவும் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு 3 தடவை குதிச்சு அடிபட்டது பார்த்தாம 4வது தடவையாக குதிச்சிருக்கார் சுந்தர்சி. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் அரண்மனை 4. அரண்மனை 4 இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு தனியொரு ஒன்றில் அரவிந்த் சாமி சொன்னதான் ஞாபகத்துக்கு வருது. அவர் ஒரு சீன் சொல்லியிருப்பார், ஒரு ஐடியாவை எடுத்துக்கங்க, அந்த ஐடியாவே உங்கள் வாழ்க்கையாக்கிங்க. அந்த மாதிரி அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது லாரன்ஸும் சுந்தர்சியும் தான். அவங்க தான் ஒரே ஒரு டெம்ப்ளேட் எடுத்துக்கங்க, அதுவே உங்கள் வாழ்க்கையாக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு 4 படம் எடுத்துட்டாரு. இவர் 4வது ஒரு படம் எடுத்து அவங்க கூட அந்த மேட்சை டைப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லணும். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இந்த படத்தில் சுந்தர்சி நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ஒன்று ட்ரை பண்ணியிருக்காரு. அதாவது வழக்கமாக என்ன ஆகும், ஏதாவது ஒரு வீடு இருக்கும், அங்கே யாராவது குடி போவாங்க. அங்கே பார்த்தா ஏற்கனவே எவனை செத்து கிடப்பேன், இல்லைன்னா அவனை எவனா கொண்டிருப்பேன். அதுக்கு அந்த பேய் ரிவெஞ்ச் எடுக்க வரும். அதுக்கு மத்தியில் ஒரு 75% காமெடியை போட்டு ஒரு 25% ரிவெஞ்சை போட்டு இதுதான் பேய் படம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருந்தாங்க ஒரு ட்ரெண்டில். அப்புறம் அந்த ட்ரெண்டு முடிஞ்சோடனே எல்லோரும் உஷாராயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் ராஜஸ்தானுக்கே போயிடுவோம் அப்படின்ட்டு பேய் படத்தெல்லாம் மோட்டிவேட் வச்சாங்க. இருந்தாலும் மனம் தளராமல் இருங்க லவன்யா அப்படிங்கிற மாதிரி லாரன்ஸ் மாஸ்டரும் சுந்தர்சியை மட்டும் திரும்ப அரண்மனையும் காஞ்சனாவையும் 4 பாட்டாக எடுத்து தள்ளிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இந்த பாட்டில் ஏதாவது அதே தான் பண்ணியிருக்காரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இதில் நான் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, ஓப்பனிங்கில் பிரம்மபுத்திரா ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வடக்கில் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு பாக் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது என்னென்னா தண்ணியில் இருக்கும், அதே மாதிரி நிலத்துலேயும் வாழும், அது தவளை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணோம்னா, அதை யாரும் ரிலீஸ் பண்ணி விட்டாங்கன்னா அது போய் யாராவது அவங்க உருவத்தை எடுத்துக்கிட்டு அது அவங்க வீட்டில் போய் எல்லாத்தையும் கொன்றும் அப்படின்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து அதுக்கு ஒரு கொடூரமான ஒரு சீனை வேறு காட்டுறாங்க. அந்த சீனை பார்த்து முடிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே டைட்டில் போட்டு ஹீரோவை காமிச்சிடுறாங்க. அப்புறம் ஹீரோ சுந்தர்சி, அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்குது. அந்த தங்கச்சி பல வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போயிருக்கு. அந்த தங்கச்சி தான் நம்ம தமன்னா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க குடும்பம், அவங்களுக்கு 2 குழந்தை அப்படின்னு அவங்க சந்தோஷமாக வாழ்ந்து வர்றாங்க. அதுக்கு ஒரு மெலோடி சாங்லாம் போட்டு காட்டுறாங்க. அப்படி வாழ்ந்துருக்கும்போது திடீர்னு அவங்க ஃபேமிலியை டோட்டலாக டேமேஜ் ஆகி எல்லோரும் எப்படி செத்தாங்கன்னு தெரியாமல் செத்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை சொன்னதுக்கப்புறம் சுந்தர்சி வராரு. அவர் இது எதனால் நடந்துச்சு, அவங்க தங்கச்சி குடும்பத்தில் யாரு கொண்டா, இதுக்கு அந்த பாக் அப்படின்னு காட்டினாங்களே அந்த வெத்தலை பாக்குக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு ஃபர்தராக மூவ் பண்ணுறது தான் இந்த அரண்மனை 4. சர்ப்ரைசிங்லி என்ன ஆகி போச்சுன்னா, சுந்தர்சி திடீர்னு காமெடி ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, காமெடியை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஹாரரை கொஞ்சம் அதிகமாக தூக்கி அள்ளி போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி போட்டிருக்காப்புல. அதனால் ஒரு முக்கால்வாசி சீனில் ஹாரரை போட்டு நம்ம பயமுறுத்துறாங்க. அது ஓரளவுக்கு எல்லோரும் பயப்பட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி வழக்கமாக பேய்னா என்னென்னா, சரி அதுக்கு ஏதாவது ஒரு பாசம் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு கதை இருக்குது, எவனோ கொண்டிருப்பேன், அதை பழிவாங்க அது பார்க்கல, அது வேலையை பார்த்துட்டு போகும். எவனே சிவனே கிடப்பான் திண்ணையில், அவன் மேலே நம்ம ஏறுவோம் வெண்ணையில் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி அதை போட்டு பாடப்படுத்தும். இதில் என்னென்னா, பேய் யார் மேலேயும் ஏறுறது கிடையாது. அது டீசெண்டாக அவங்களை போட்டு தட்டு அவங்க உருவத்தை எடுத்துட்டு அது தனியாக அது வேலையை பார்க்க போயிடுது. அதனால் அந்த பேய்க்கு எந்த கொள்கை அதை அப்படின்னு எதுவும் கிடையாது. ரிவெஞ்செல்லாம் எடுக்கணும் அப்படின்னு தேவையில்லாங்காட்டி அந்த பேய் என்ன பண்ணணுன்னே யாருக்கும் தெரியாமட்டி அது கொஞ்சம் பயமுறுத்துறதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் காமெடி சீனு, வழக்கமாக சுந்தர்சி என்ன பண்ணுவார்னா, கலர் பொடியும் கிளாமரையும் காமெடியும் தூக்கி போட்டு ஏமாற்றுவார். இந்த தடவை காமெடி சீன்லாம் கம்மி பண்ணியிருக்காரு. பண்ணியுமே சில காமெடியெல்லாம் கிரிஞ்சாக தான் இருந்தது. மற்றபடி அங்கங்கே சில காமெடிகள் நல்லாவே உட்காந்துன்னு சொல்லலாம். அதுவும் அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வழக்கமாக இந்த அரண்மனை சீரிஸாக இருக்கட்டும், இல்லை சுந்தர்சி மற்ற படம் எடுத்தாலும் அந்த கிளைமேக்ஸில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஏதாவது ஒரு ரகலை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த காமெடி நல்லா ஒர்க் ஆகும். அதே மாதிரி இந்த படத்துலேயும் அது நல்லா ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் மியூசிக்கு, படத்தில் மியூசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுன்னு சொல்லி எதுவும் கிடையாது. 2 பாட்டு தான். ஒன்று ஆல்ரெடி ரிலீஸ் பண்ண அந்த அச்சோ 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 என்ன பாட்டுங்க, அந்த பாட்டு படத்தில் இருக்காது, அது கடைசியில் தான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு தாலாட்டு பாட்டு மாதிரி ஒன்று இருக்குது. அந்த பாட்டு தான் ஒரு 2 தடவை போட்டு காட்டுவாங்க. அந்த பாட்டும் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். மற்றபடி பிஜிஎம்மில் ஹிப்ஹாப் காமில் 2 வருஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு, ஓகே இந்த தடவை கொஞ்சம் உஷாராக மியூசிக் போட்டு ஏமாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர்சி வித் செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வேலையை டீசெண்டாக பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் சவுண்ட்லாம் கம்மி பண்ணி கேட்குற மாதிரி வச்சுருக்காருன்னு சொல்லலாம். மற்றபடி தமன்னா பஸ் ஸ்டாப்பில் காட்ட மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் ஒரு பாட்டுக்கு வராங்க, ஒரு போட்டு தர்றாங்க, அப்புறம் ஆளை காணோம், அப்புறம் செகண்ட் ஹாப் தான் காட்டுறாங்க. அது கொஞ்சம் வருத்தமான விஷயமா போயிடுச்சு. அதுக்கப்புறம் ராசிகனா, அவங்கள எதையும் காட்ட மாட்டேங்கிறாங்க, அவங்கள காட்டுறாங்க, பட்டு அதுவும் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. சுந்தர்சி வழக்கமாக கிளாமரையும் காமெடியும் கம்மி பண்ணிட்டாப்புல, ஒரு அநியாயமாக போச்சு. அதனால தான் படம் என்னமோ ஹாரர் நல்லா ஒர்க் ஆகிடுச்சு என்னன்னு தெரியல. அதனால் படம் ஃபுல்லாக ஒரு ஹாரர் எலமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்து அடுத்து என்ன நடக்கும், என்ன ட்விஸ்ட் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியே போகுது.
அதுக்கப்புறம் வந்து முக்கியமான கேரக்டர் பார்த்தா அந்த கேஜிஎஃப் கருணை, அவர் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு, அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கோவை சரளா, யோகி பாபு, விடிவி இவங்கெல்லாம் வந்து காமெடி பண்ண ட்ரை பண்ணி சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகி சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் வந்து பார்த்தா வழக்கமாக சுந்தர்சி பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் டோன் டவுன் பண்ணி கரெக்டான மீட்டரை பிடிச்சிட்டார் போல். அதனால் வந்து இந்த படம் மற்ற அரண்மனை பாட்டுகள்லேருந்து அடி வாங்கி தேர்ந்தெடுத்து கொஞ்சம் நல்லதாக வந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள் பார்க்கணுன்னா உங்கள் ஃபேமிலியோட போய் தேட்டரில் பாருங்கள். இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் வந்து 6.5 out of 10. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.